Good morning students, welcome to Shiba online class. Last class la enna pathom chapter 2 number system. What is number system? Computer அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா நம்பர் சிஸ்டம் வே மூலமாக தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதாவது பைனரி டிஜிட்னா என்னது 0 and 1 நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது எந்த கீ ப்ரெஸ் ஆகிருக்கோ அந்த கீ வந்து 1 ஆப்ஷனும் அதர்ஸ் கீ எல்லாமே 0 ஆப்ஷன் அப்படி தான் என்ன செய்யணும்னா டேட்டா சிக்னல் வந்து நமக்கு பாஸ் ஆகி போகும். ஸோ திஸ் இஸ் வே ஃபார் த நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டத்தில் இதெல்லாம் பார்த்தோம்னா பிட் பார்த்தோம், பிட் அண்ட் தென் பைனரி நிபிள் வேர்ட் லெங்த் எல்லாம் லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் என்ன பார்த்தோம்னா அந்த பைனரி கன்வர்சேஷன் பார்த்தோம், எப்படி டெசிமல் இந்த பைனரி நம்பர் சிஸ்டம், அதாவது நம்பர் சிஸ்டத்தை டைப்ஸ் பார்த்தோம். இது how many types na there are 4 types, 4 or 5 types, binary, then octal, decimal, hexadecimal, then hexadecimal. This is the way for the number system, type of number system. But today topic is conversion of fractional to decimal number system. ஃப்ராக்ஷனல், இந்த ஃப்ராக்ஷன்னா என்னது, இந்த பாயிண்ட் வச்சுருக்க அந்த பாயிண்ட் நம்பர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக என்ன செய்யணும்னா கிளியராக எழுதிட்டு தான் அந்த எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை எப்படி இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னோட டீட்டெயில்ஸ் தான் இந்த ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரியில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பை 2. அது என்ன இருக்குன்னா இந்த 2ன்னு சொல்ல அந்த வேல்யூவை ரிப்பீட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை என்ன செய்யணுமா 2 டேபிள் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். தென் மல்டிப்ளை த டெசிமல் ஃப்ராக்ஷன் பை 2 அண்ட் த நோட் ஃபார் த இன்டிஜர் பார்ட். 2 கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதில் இருக்க அந்த இன்டிஜர் வேல்யூவை நம்ம என்ன செய்யணும்னா செப்பரேட் பண்ணணும். தென் த இன்டிஜர் பார்ட் இஸ் எய்தர் 0 and 1. இப்போ அந்த இன்டிஜர் வேல்யூ எப்படி வருமா நமக்கு 0 and 1. திஸ் இஸ் கால்ட் ஃபார் த பைனரி நம்பர். ஸோ என்ன பண்ணுவோம் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்டிஜர் பார்ட் எப்படி தான் வரும் நமக்கு 0 and 1. டிஸ்கார்ட் த இன்டிஜர் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் பார்ட். தென் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த ப்ரீவியஸ் பார்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணணும், 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். த ரிசல்ட் இன்டிஜர் பார்ட் ஃப்ரம் சீக்வன்ஸ் ஆஃப் 0. அப்போ ரிசல்ட் எப்படி வரும்னா 0 and 1 உள்ள ஆப்ஷன்ஸில் தான் வரும். பேலன்ஸை நம்ம என்ன செய்வோம்னா மல்டிப்ளை பண்ணோம் 2 கொண்டு. சேம் வே ஃபார் த அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம இங்கே என்ன செய்தோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். 0.2 2 கொண்டு 2 டேபிளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 2 2s are 4, 0.4. இந்த 2 ஆப்ஷன் இந்த 4 வேல்யூவை தான் இங்கே என்ன செய்வோம் மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் 2 1 மல்டிப்ளை 4 to 8. another value 8 for 2. then 1.6 இந்த 1 நம்ம இந்த பைனரி வேல்யூவை என்ன செய்ய டினோட் பண்ணக்கூடாது, 6 வேல்யூ எடுத்து என்ன செய்வீங்க எகெயின் 2 1 மல்டிப்ளை பண்ணணும். தென் இந்த ரிமைண்டர் வேல்யூ எகெயின் இப்படி என்ன செய்யணும்னா அந்த ப்ரீவியஸ் வேல்யூ நமக்கு என்ன செய்யும் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னா 0 0, அதாவது இந்த 0 and 1 வேல்யூவை தான் நம்ம என்ன செய்யணும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த இன்டிஜர் வேல்யூ 0 and 1 வேல்யூவை தான் நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும். ஆன்சர் இஸ் 0 0 1 1 0. திஸ் இஸ் த decimal to binary value. Okay, clear? இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எழுதிட்டு இந்த எக்ஸாம் எழுதலாம். this way for the binary to decimal conversion. next way for the binary to decimal conversion. எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு பைனரி வேல்யூ செட் பண்ணியிருப்பாங்க. தென் சேம் அதர் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் 2 பவர் எந்த எத்தனை வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை என்ன செய்வீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 பிளேஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0 1 2 3 4 5. ஓகே, 1 into 2 power 5 plus 1 into 2 power 4 plus 1 into 2 power 3 plus 0 into 2 power 2 plus 1 into 2 power 1 and then plus 1 into 2 power 0. this is calculate பண்ணும்போது என்ன ஆகும் 1 into 32 plus 1 into 16, 2 power 4 is equal to 16 plus 1 into 8, 2 power 3 is 8. then 0 value வந்து என்ன வேல்யூ நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 0 வேல்யூ. then 1 into 2 power 1, then 2, 1 into 2 power 0 is 1. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஆன்சர் என்ன வரும்னா 59. then decimal radix வேல்யூ என்னது 6 10. so this is the decimal. this way for அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்
decimal to binary பார்த்தோம். next way என்ன பார்த்தோம்? binary to decimal பார்த்தோம். இனி same way for the binary to octal இருக்கு. அதே மாதிரி binary to hexadecimal this way. அதாவது same wayல நீங்க என்ன செய்யணும்னா calculate பண்ணி பார்க்கணும். okay? Okay students, next concept hexadecimal to decimal conversion. Example 25f. Okay, f value is 0, 9, 10 value is a, b value 11, c value 12, d value 13, e value 14, f value 15. So f is value is 15. Okay, clear? Okay, 2 into hexadecimal value base for 16 power to 0 place and then 1 place and then 2 places. So 16 power 2, then second value 5 into 16 power 1 plus f value this 15 into 16 power 0. Okay, then second step is 2 into 16 power 2 is equal to 256 plus 5 into 16 power 1 is equal to 16, then 15 into 1, 16 power 1 is equal to 1. Okay, clear? So next value is multiply பண்ணி the two values are multiplication and then two values and then two values multiply பண்ணி multiplication finish பண்ணிட்டு என்ன பண்ணணும்? add பண்ணணும். So value is 607, base value 10. This value is hexadecimal. இப்படி தான் convert பண்ணணும். Then another method is hexadecimal to binary. Then hexadecimal 8bc, b value is 11, c value is 12. So 8 value 1000, then b value 1011, then c value 1100. How இந்த value எப்படி வந்துச்சு தெரியுமா? ஓகே, கிளியரா பாருங்க. b value என்னது? 11. So 11 2 வந்து டிவைட் பண்ணணும். 5 2s are 10, balance 1, 2 2s are 4, balance 1, 2, 1 2s are 2, balance 0, 1 0 1 1. This value தான் என்ன பண்ணிருக்காங்க இங்க டிக்ளரேஷன் பண்ணிருக்கு. clear? Then same way for the c value. c value னா என்னது? 12. okay, 6 2s are 12, balance c 0, then 2 3 2s are 6 0, then 2 2s are 1 2s are 2, balance 1. okay, 1 1 0 0 this value. okay, clear? this value. So இந்த 3 values என்ன செய்யணும்? அப்படியே ஜாயின் பண்ணி எழுதுறது என்னது? hexadecimal to binary. clear? last concept என்ன பார்த்தோம்னா conversion பார்த்தோம். conversion அந்த binary to hexadecimal, hexadecimal to binary, binary to octal and then decimal இதெல்லாமே conversion பார்த்தோம். next concept is binary representation for signed number. there are two types of complements. one is first one's complements and two's complements. there it can be include for the positive and negative numbers only for binary representation signed number. the simplest method to represent negative binary number is called signed magnitude. so negative numbers binary numbers தான் என்ன சொல்லிருக்காங்க? signed negative numbers ன்னு சொல்லிருக்காங்க. signed magnitude. so the binary representation for signed number, there are two types. one's complement signed, two's complements only. they can whole information in the positive and negative numbers only தான் இதுல வரும். then negative binary numbers is called என்னது சொல்லிருக்காங்க? signed magnitude. so first complement first one's complement representation எப்படி எழுதுவோம்னா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, decimal number, convert given decimal number into binary, any other number decimal number to convert for the binary. binary representation is 0 and 1. so check if the binary number contain 8 bits ல நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி finish பண்ணோம்னா invert all the bits, அதாவது first decimal ல இருந்து binary மாத்திட்டு அதுக்கு அப்புறமா 8 bits ஆ சேஞ்ச் பண்ணணும். 8 bits னா என்னது? நம்ம ஆன்சர் எழுதும்போது கம்பல்சரியா 8 பிட்ஸா வரணும். ஸோ திஸ் இஸ் த 8 பிட்ஸ். தென் எல்லா ஆப்ஷன்ஸ் அதாவது பைனரியா இருக்க நம்பர்ஸை என்ன செய்யணும்? நீங்க 0 இருக்கு 0 வர ஆன்சரா 1 கன்வெர்ட் பண்ணணும். 1 இருக்க நம்பர்ஸை என்ன கன்வெர்ட் பண்ணணும்? 0. அதான் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னதுன்னா இன்வெர்ட் ஆல் பிட்ஸ்.
change for ones as 0, 0 as ones. For example, 24 minus other negative numbers தான் இங்கே mostly கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. So, minus 24 base power என்னது decimal number. So, 10. Okay, இந்த 24 நம்ம என்ன செய்யணும் convert பண்ணணும். So, 1 2s are 2, 2 2s are 4, balance 0. 6 2s are 12, balance 0. 3 2s are 6, balance 0. Then 2 2s are 1 2s are 2, balance 1. So, வேல்யூ என்ன வரும் 1 1 0 0 0. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க இங்கே கொஸ்டின் 8 பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன செய்யணும்னா பேலன்ஸ் பிளேஸில் 0 0ன்னு நீங்கள் என்ன செய்யணும் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ எவ்வளோ நம்பர் நமக்கு தேவையோ அவ்வளோ நம்பர் என்ன செய்யணும் 0ன்னு ஆட் பண்ணணும். ஸோ 0ன்னு ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ண பிறகு தென் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் 0 is converted in 1 1 1. 1 is convert 0 0, then 0 convert 1 1. This is the answer for ones complement. சரியா கிளியர்? பைனரிலேருந்து நம்ம என்ன செய்யணும் டெசிமல் நம்பர்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அதை என்ன செய்யணும் 8 பிட் சேஞ்ச் 8 பிட்ஸ் வர மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு தென் 0 இருக்க பிளேஸில் 1 போடணும், 1 இருக்க பிளேஸில் என்ன போடணும் 0 போடணும். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் நெக்ஸ்ட் டாபிக் the binary numbers addition and then subtraction. How will you add the two numbers, binary numbers? Okay, first this table is see for the a and b value. 0 0 is equal to 0 da. Okay, 1 plus 0 1, then 0 plus 1 is equal to 1, 1 plus 1 10, then 0 value, then balance values. Okay, this is the way for add the decimal number. This way is used for this method. 1 0 1 1, then 1 0 0 1 1. Add பண்ணும்போது என்ன ஆகும் 1 plus 1 10. Okay, balance இங்கே என்ன செய்யணும் next placeல add பண்ணிருக்கணும். Then 1 plus 1 0. This value is carry for next place 1 1, then 1 plus 1 10. So this is the answer for the this value. Okay, 1 0 1 1 plus 1 0 0 1 is equal to the answer is 1 0 1 0 0 2. Okay, the another method is subtraction is a and b a 0 0 minus na enna 0 da varum. Okay, 1 minus 0 1, 1 minus 1 equal to 0, then 0 minus 1 carry பண்ணும்போது என்ன ஆகும் 1 வரும், balance borrow பண்ணது 1. Okay, value. So this method is substitute for this calculation 1 0 0 1 0 1 0 minus of 1 0 1 0 0. So 0 0 0 1 minus 0 minus 1, then 0, then this value is carry for the 10 minus 1 1. So this is 0 value 0 0 0, then this value is carry for 10 minus 1 1. This is 1 value, so this value is place to declaration in for the first value. So answer is 1 1 0 1 1 0. So this is the subtraction value. Okay, clear? Add பண்ணும்போது 1 1 plus 1 plus is equal to 10 வரும். ஸோ அந்த 0 நம்ம ஆட் பண்ணி 0 அந்த வேல்யூவில் போட்டுட்டு அந்த 1 என்ன செய்வோம் நெக்ஸ்ட் வேல்யூக்கு கூட ஆட் பண்ணக்கு கொடுத்துருவோம். அதே நெக்ஸ்ட் டைமில் இங்கே என்ன செய்யணும்னா 1 minus 1 வரும்போது 0 தான் வரும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது. சப்போஸ் 1 இந்த நம்ம பாரோ பண்ணும்போது அந்த 0 வேல்யூயை போட்டுட்டு நெக்ஸ்ட் வேல்யூ கூட என்ன செய்யணும் அந்த 1 ஆட் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் த ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் இன் த பைனரி வேல்யூ. Move for the next concept, representing characters in memory. இப்போ கம்ப்யூட்டர்ஸில் கேரக்டர்ஸ் நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்டோர் பண்ண வைப்போம். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணுற கேரக்டர்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க என்னுள்ள டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குது. ஓகே, த ரெப்ரசென்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி. ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் செட் ஆர் டினோட்டட் த்ரூ நம்பர்ஸ் ஒன்லி. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்ட்லாம் நிறைய ஆல்ஃபபெட் கேஸ் இருக்குது. ஓகே, A to Z அப்பர் கேஸ் அண்ட் இருக்குது, லோவர் கேஸ் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நம்ம டினோட் பண்ணது எல்லாமே எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் மெமரியில் நம்பர்ஸ் ஒன்லி, அதாவது 0 and 1 அந்த ஆப்ஷனில் தான் என்ன செய்யணும்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் கேரக்டர் எந்த கேரக்டர்னாலும் நமக்கு செட் டினோட்டட் ஆர் த்ரூ த நம்பர்ஸ் ஒன்லி.
ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு த வேர்ட்ஸ் எல்லாமே லெட்டர்ஸ் தான். ஓகே, அது வந்து டினோட் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்பர்ஸில் தான் டினோட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் மெமரி பவரில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் த ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி. தென் அனதர் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் த என்கோடிங் சிஸ்டம். இந்த என்கோடிங் சிஸ்டம்னா என்னதுன்னா மெமரியில் நமக்கு 0-1 நம்பர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணாலும் அதாவது யூசர்ஸ் வந்து வியூவர் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா என்கோடிங் அந்த சச் டைம் அந்த 1 and 0 and 1 சொல்ல வேல்யூ என்ன செய்யும்னா டிஸ்பிளே பண்ணும்போது நார்மல் நம்ம எந்த வேர்ட் டைப் பண்ணோமோ அந்த வேர்டில் நமக்கு என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட் தான் என்னது என்கோடிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியர். தென் இந்த திஸ் வேல்யூ இஸ் ஃபார் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா 5 டைப்ஸில் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பைனரி கோடட் டெசிமல். திஸ் மெத்தட் இஸ் யூஸ் ஃபார் 64 கேரக்டர்ஸ் தான் இதில் நினச்சிருப்பாங்க மெமரியில் ஸ்டோர் பண்ணது அவைலபிளாக இருந்துச்சு. தென் அனதர் மெத்தட் ஃபார் ஆஸ்கி கோட். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற அத்தனை கேரக்டர்ஸ் செட்ஸுமே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆஸ்கி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்ல அந்த மெமரி ஆப்ஷன்ஸ் தான் என்ன செய்யணும்னா நமக்கு டேட்டாவை மெமரி பவரில் ஸ்டோர் பண்ணக்குள்ள கால்குலேஷன் ப்ராசஸ் எல்லாமே யூஸ் பண்ணது தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், நம்பர்ஸ், லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் ஆல்ஃபபெட்டிக் எது வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் இந்த ஆஸ்கி நம்பர்ஸில் நம்ம கேரக்டர்ஸில் ஸ்டோர் பண்ணக்கு யூஸ் பண்ண 2^7 = 128 கேரக்டர்ஸ் நம்ம என்ன செய்யலாம் மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ண மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அனதர் வே ஃபார் த மெமரி ரெப்ரசன்டேஷன் இஸ் எக்ஸ்டெண்ட் பைனரி கோட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். அதாவது இந்த ஆஸ்கி கோடு தென் இந்த 3 ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 1 மார்க் கொஸ்டினில் எக்ஸ்டெண்ட் ஃபார்ம்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் இது நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கணும். 1 மார்க் அண்ட் தென் 2 மார்க் கம்பல்சரியாக கேட்பாங்க. லிஸ்ட் அவுட் ஃபார் த ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரின்னு கேட்டால் நீங்கள் இந்த 4 ஆப்ஷன்ஸு 5 ஆப்ஷன்ஸு எழுதணும். தென் எக்ஸ்டெண்ட் பைனரி கோட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட் தேர் ஆர் த 8 பிட்ஸ். ஓகே, இந்த 8 பிட்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த சேம் வே தான் அந்த கேரக்டர்ஸை நம்ம என்ன செய்வோம் நம்பர் ஃபார்மேட்டில் என்ன செய்வோம் கன்வெர்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண தான் இது யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இஸ் யூஸ் ஃபார் த யூனிக் கோட். யூனிக் கோடுனா நம்ம நிறைய பேர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க யூனிக் கோட். அதாவது ஏதாவது சீக்ரெட் கோடுக்கு தான் இந்த யூனிக் கோட். அது சேம் வே ஃபார் த மெமரி ஸ்டோர் பண்ணக்கு டேட்டா திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு. ஓகே, தென் யூனிக் கோட் இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 16 பிட் கோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் 65,536 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க மெமரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் கேரக்டர்ஸ். சரியா, கேரக்டர்ஸ் இன் மெமரியில் ஒரு கேரக்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண உள்ள வே தான் இது. ஓகே, இப்போ இந்த செகண்ட் சாப்டரில் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க டெசிமல்லேருந்து பைனரிலேருந்து டெசிமல் அண்ட் ஆக்டல் ஹெக்ஸா டெசிமல் கன்வர்சேஷன் எல்லாமே பார்த்தோம். தென் பைனரி அடிஷன் பார்த்தோம், சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம் ரெப்ரசன்டிங் கேரக்டர் இன் மெமரி பார்த்தோம். அதாவது ஒரு சிஸ்டத்தில் நம்ம டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ண உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சாப்டரில் பார்த்தோம். நெக்ஸ்ட் சாப்டரில் அதோட மைக்ரோ ப்ராசஸரை பற்றி, அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது மைக்ரோ ப்ராசஸரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேல தான் இந்த சாப்டரில் நம்ம கால்குலேஷன் மட்டும்தான். அதாவது நம்ம பைனரிலேருந்து ஆக்டல்லேருந்து ஹெக்ஸா டெசிமல்னு சொல்லி கன்வர்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஃபுல்லாக என்ன செய்யும்னா மைக்ரோ ப்ராசஸர் அதுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த கிளாஸோட இந்த செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கால்குலேஷன் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஹோம்ஒர்க்கை என்ன செய்யுங்க ஒவ்வொரு நாளும் எழுதி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ சில்ட்ரன்.